ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். ஒரு ரொம்ப நல்ல கேள்வியை ஒரு நேயர் கேட்டிருந்தாருங்க. ஒரு ஜாதகத்தில் கடன் யார் மூலமாக வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக சொல்ல முடியும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ எனக்கு தேவை அப்படின்னா அதுக்கு கடன் வாங்குறது ஒரு விதம். எனக்கு தேவையே கிடையாது, ஆனால் என் குடும்ப நபர்களுக்கு தேவை, அதுக்காக நான் கடன் வாங்கினேன் அப்படிங்கிறது இன்னொரு ரகம். அப்போ நான் எதற்காக வாங்க போகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா நம்ம ஜோதிடத்தில், அதுவும் ஏஎல்பி ஜோதிடத்தில்னா நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும். அதை பற்றின ஒரு பதிவு தான் இது. இப்போது மேஷ லக்னம், கடன் யாருக்கிட்ட இருந்து வரும், இல்லை எந்த நிகழ்வுகளால் அவங்களுக்கு கடன் சுலபமாக கிடைக்குமா, இல்லை என்ன பண்ணுன்னா கடன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா. பொதுவாக மேஷ லக்னம் அவங்களுடைய இண்டிவிஜுவல் முயற்சியால் கடன் வாங்குவாங்க. நான் இதை பண்ணலான்னு இருக்கேன், இதை பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்குவாங்க. அடுத்து உறவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இளைய சகோதரன் மூலமாக கடன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று தம்பிக்கிட்ட கடன் வாங்குவாங்க, இல்லை தங்கச்சிக்கிட்ட வாங்குவாங்க, இல்லைன்னா அவங்களுக்காக என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணுங்க, அதுக்காக நான் கொஞ்சம் கடன் வாங்கி செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் உங்கள் கடன் ஏற்படுவதற்கு அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுவே ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிஷப லக்னத்திற்கு வேற யாருமே காரணம் கிடையாதுங்க. முழுக்க முழுக்க இண்டிவிஜுவல் ஜாதகர் மட்டும்தான் காரணம். அவருடைய தேவைக்காக, அவருடைய சிந்தனைகளுக்காக தான் அவர் கடன் படுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த கடனுக்கு அவர் அடுத்தவங்களை கை காட்டவே முடியாது. அப்படி அடுத்தவங்களை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க, இன்னாருக்காக தான் நான் வாங்கினேன்னா அதெல்லாம் சும்மா. இவருடைய புகழுக்காக, இவருடைய பெருமைக்காக, இவருடைய கீர்த்திக்காக இவர் கடன் வாங்கியிருப்பார். சரி, இதுவே மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்துக்கு யார் மூலமாக கடன் வரும் தெரியுமா? மூத்த சகோதரர்கள் மூலமாக. ஒன்று அண்ணன்ட்ட கடன் வாங்கியிருப்பார், அல்லது அக்காட்ட கடன் வாங்கியிருப்பார், அதை அவரால் கொடுக்க முடியாது. இல்லைன்னா அண்ணனுக்காக கடன் வாங்கி கொடுத்துருப்பாரு, அக்காவுக்காக கடன் வாங்கியிருப்பார். அக்காவுக்கு கல்யாண செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இவருக்கு அந்த கடன் படக்கூடிய ஒரு காரணமாக யார் இருப்பாங்க? மூத்த சகோதரர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். சரி, இவங்கக்கிட்ட கடன் வாங்கலாமா, இவங்களுக்காக கடன் வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்கள்ட்ட கடன் வாங்கினாலும், அவங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கினாலும் அந்த கடனை நீங்கள் கட்ட முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கடனை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அடுத்து கடக லக்னம். இந்த கடக லக்னத்திற்கு யார் மூலமாக கடன் வரும்? இந்த கடன் அவங்களுக்கு கடகத்தை பொறுத்தளவில் அப்பா மூலமாக கடன் அப்படிங்கிறது இருக்கும். அப்பா ஏதாவது கடனை வாங்கி வச்சிருவார், அந்த கடனை பிள்ளைங்க கட்டுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். இல்லை அப்பாவுக்காக கடன், அப்பாவுக்கு ஏதோ ஒரு பண தேவை இருந்ததுங்க, அதனால நான் லோன் போட்டு அப்பாவுக்கு பணம் புரட்டி கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆக மொத்தத்தில் இந்த கடகம் கடன் படுவதற்கு ஒரு காரணமாக யார் இருப்பாங்க? அப்பா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்திற்கு கடன் யார் மூலமாக தெரியுமா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது வேறு விதமான கடன். கல்யாணம் ஆகலைன்னா நண்பர்களுக்கான கடன். ஒன்று நண்பர்கள்ட்ட கடன் வாங்குவாங்க, அவங்களால கொடுக்க முடியாது, இல்லை நண்பர்களுக்கு இவங்க கடன் கொடுப்பாங்க, அதை வாங்கவும் முடியாது. கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ மனைவிக்கு ஏதாவது தேவை இருக்கும், மனைவி வீட்டுக்கு ஒரு தேவை இருக்கும், கடன் வாங்கி கொடுக்கறது, அதனால் பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இல்லை கல்யாணத்துக்காகவே கடன் வாங்குவாங்க, இப்போ எங்கள் வீட்டில் கல்யாணம், அதனால் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு கடன் யார் மூலமாக இருக்கும்? யாருக்காக அவங்க கடன் படுவாங்கன்னா குழந்தைகளுக்காக கடன் படுவாங்க. ஒன்று குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக கடன் படுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு தேவைப்பட்டிருக்கும், பையன் ஏதாவது ஒரு கடனை வாங்கி மாட்டின்னு இருப்பான், அவனுக்கான கடனை இவங்க கொடுக்குற மாதிரி ஆகிடும். இல்லை இவங்க ஒரு கடனை வாங்கியிருப்பாங்க, அதை பையன் கட்டுற மாதிரி ஆகும். இந்த மாதிரி ஆக மொத்தம் அந்த கடனில் யார் காரணகர்த்தாவாக இருப்பாங்க? பையன் அப்படிங்கிற ஒரு ரோல் காரணகர்த்தாவாக இருக்கும். அடுத்து துலாம் லக்னம்.
துலாம் லக்னத்திற்கு இளைய சகோதரர்கள்னால் அந்த கடன் அப்படிங்கிறது ஏற்படுது. இளைய சகோதரர்களுக்காக, இளைய சகோதரனால அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். அவங்கள்ட்ட கடன் வாங்கலாமா அப்படின்னா, கண்டிப்பாக ரொம்ப யோசித்து அது தேவையா, வாங்கினா கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத யோசித்து வாங்குறது நல்லது. அடுத்து விருச்சக லக்னம். ஜாதகரே போய் கடனில் மாட்டுவார். வேற யாரும் தேவை கிடையாது. யாருக்காகவும் வாங்க மாட்டார். இவருக்காகவே இவர் வாங்குவார். இவர் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக வாங்குவார். இல்லை ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அந்த கடன் வாங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. தனுசு லக்னம். மூத்த சகோதரர்களுக்கான கடன், அக்காவுக்கான கடன், அண்ணனுக்கான கடன், அக்கா கிட்ட கடன், அண்ணனுக்கிட்ட கடன் அப்படிங்கிறது மூத்த சகோதரர்களுக்கான கடனாக இருக்கும். மகர லக்னம். இந்த மகர லக்னத்திற்கு கடன் எங்கேருந்து வரும்? மகர லக்னத்தை பொறுத்தளவில் கடன் அப்பாவுக்கு, அப்பானால, அப்பாவின் மூலமாக, ஆக மொத்தம் ஏதோ ஒரு விஷயத்தில் அப்பா சம்மந்தப்படுவார். அதுக்கான கடனாக அங்கே இருக்கும். அல்லது இந்த கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக, இதை பண்ணலைன்னா கௌரவம் போயிடுங்க, நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் பரம்பரை என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அதுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இதுவே கும்பலகனம். கும்பலகனத்திற்கு கடன் ஜாதகர் தாங்க போய் வாங்குவார். முக்கியமாக இந்த கடன் இவர் யாருக்கிட்ட கடன் வாங்கினாலும் அவங்க எதிரிகளாக மாறிடுவாங்க. பிரச்சனையாகி தான் அந்த கடனை இவரால் கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கும்பலகனக்காரங்க கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னம். மீன லக்னத்திற்கு கடன், இவங்க பெரும்பாலும் மீன லக்னத்திற்கு அவங்க இந்த அரசாங்கத்தில் லோன் வாங்கினாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்கள கட்டுறதுல ரொம்ப 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 போராட வேண்டியது இருக்கும். அதனால் அரசாங்கத்துக்கிட்ட கடன் வாங்குறதும், அது ரொம்ப அரசியல் நிகழ்வுகளில் அரசாங்க வேலையில் உள்ளவங்கள்ட்ட கடன் வாங்குறதும் இவங்களுக்கு ரொம்பவே பிரச்சனைக்குரியதாக மாறும். அதை கொஞ்சம் கவனமாக, ஆனால் அங்கே தான் கடனே கிடைக்கும் இவங்களுக்கு, அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இவங்க இருக்கிறது நல்லது. மாமனுக்கிட்ட, அதுவும் அம்மாவுடைய தம்பிக்கிட்ட கடன் வாங்குறாங்கன்னா அது அவங்களால கடன் இல்லை, அம்மாவுடைய தம்பிக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். என் தாய்மாமன் கேட்டாருங்க, கடன் வாங்கி கொடுத்துட்டாங்க. இல்லைங்க, நான் கடனே தாய்மாமன்ட்ட தான் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு சொல் அங்கே ஏற்பட்டுடும். அதனால் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்படி உறவுகளாலும் கடன்கள் வருமா அப்படின்னா வரும். உறவுகளுக்கிட்ட கடன்கள் பட வேண்டிய சூழ்நிலைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த உறவுகள்கிட்ட நான் கடன் படக்கூடாது, நான் கடன் வாங்கக்கூடாது, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய பணத்தை கடன்னு நினச்சி கொடுக்காதீங்க. அவங்க உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட கடன் நான் எனக்கு கொஞ்சம் பண உதவி கொடு, நான் தந்துடுறேன்னு கேட்குறாங்க. அவங்கள்ட்ட கொடுக்கும்போது உங்கள்கிட்ட இருந்தால் அது வரா கடன்னு எழுதி வச்சுக்கிட்டே கொடுங்க. வந்ததுன்னா சந்தோஷம், வரலைன்னா நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா அது நீங்கள் அவங்கள்ட்ட கடன் படணுங்கிற விதி இருக்குது. அதனால தான் அவங்கள்ட்ட கடனே வாங்குவீங்க அல்லது அவங்களுக்கு கடன் கொடுப்பீங்க. இது 2 காரணம் இல்லாமல் வேறு எந்த காரணமும் இருக்காது. சரி, அவங்கள்ட்ட கடன் வாங்குவீங்களா கொடுப்பீங்களா, எதை வச்சு தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் நம்ம அட்சய லக்ன பத்தி ஜோதிடம் படிக்கணும். படித்தா தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாங்குவோமா அல்லது கொடுப்போமா அப்படின்னு. இல்லைன்னா ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாங்க போகிறீங்களா, கொடுக்க போகிறீங்களா, வாங்கினால் கொடுக்க முடியுமா, கொடுத்தால் வாங்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.